இஸ்லாமியர்கள் மழை வேண்டி சிறப்பு தொழுகை. தமிழகம் முழுவதும் மிக கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பச்சலனம் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வெயிலின் தாக்கம் குறைய வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்தால் மட்டுமே சாத்தியம். வெயிலானாலும் மழையானாலும் இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். எந்த சூழலிலும் நமக்கு தேவையானதை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து பெற வேண்டும் என்று நபி அவர்களின் பொன்மொழிகள் படி தற்போது ஏற்பட்டிருக்கின்ற வெப்பச்சலனத்தில் இருந்து பருவநிலை மாற்றம் அடைந்து மழை பொழிந்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பில் மழை பெய்திட வேண்டி சிறப்பு தொழுகை கோவை சாரமேடு ஹாஜி கார்மெண்ட்ஸ் அருகில் தொழுகையும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் தலைமையிலும் ரெக்ஸ் ரஃபீக் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பிரதிநிதிகள் சாதிக் அலி, மாநில செயற்குழு உறுப்பினர் 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் MC, தமுமுக மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான், மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், பொருளாளர் சிராஜுதீன், துணைத் தலைவர் நூருதீன், துணை செயலாளர் அசாருதீன், ஃபைசல் ரஹ்மான், சிக்கந்தர் பாஷா, ஆஷிக் அஹமத் அபு, இஸ்லாமிய பிரச்சார பேரவை துணை செயலாளர் திப்பு சுல்தான் மற்றும் அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு செய்து திடல் தொழுகையை ஏற்பாட்டினை மேற்கொண்டனர். மேலும் தமிழகம் முழுவதும் தமுமுக சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. என்னோட பெயர் முகமது ரஃபி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர். தமிழகத்தினுடைய கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத கடுமையான வெப்பநிலை நிலவி வரக்கூடிய இந்த சூழலில், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கான கடுமையான வெப்ப சூழல், மழை இல்லாத ஒரு சூழலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்று வருவதனுடைய தொடர்ச்சியாக கோவை மத்திய மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக இந்த மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இதே போல வறட்சியான மழை இல்லாத ஒரு பஞ்சகால ஒரு சூழல் ஏற்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகத்திடத்தில் நபித்தோழர்கள் கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படையில் இதே போல மக்களை எல்லாம் இந்த திடலுக்கு அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுகையை நடத்திவிட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் மேற்கொண்டார்கள். அதன் விளைவாக அதிகமாக மழை பெற்றதாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு சான்று பகர்கின்றது. அந்த அடிப்படையில் அதை முன்மாதிரியாக கொண்டு இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும், எல்லா ஜீவராசிகளும் பயன்பெற வேண்டும், எல்லா மக்களுக்கும் அடிப்படையாக இந்த நீர் ஆதாரமாக மழை நீர் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்குமான பிரார்த்தனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சிறப்பு தொழுகை பிரார்த்தனையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள். எல்லா மக்களும் எல்லா மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார்கள். இறைவன் எங்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அருள் மழை பொழிய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கலைந்து செல்கின்றோம். நன்றி.